சார் தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. என் பொண்டாட்டி புள்ள மேல சத்தியமா சொல்றேன், நிச்சயமா அவங்கிட்ட எந்த கேசட்டும் இருக்க முடியாது. நீயே ஃப்ராடு. நீ பண்ற சத்தியத்தை எங்களை நம்ப சொல்றியா? நாங்க 2 பேரும் போலீஸ் ஆபீசர்ஸ். எங்களையே ஒருத்த நேரடியா சந்திச்சு துணிச்சலா 4.5 லட்சம் ரூபாய் கேட்கறான்னா அவன்கிட்ட கேசட் இல்லாமல கேட்பான். இல்ல சார், நடுவுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. நான் உண்மையை சொல்லிடுறேன், அந்த கேசட் என் கையில தான் இருக்கு. உங்கட்டியா? அன்னைக்கு ராத்திரி ஜெயிலுக்கு திரும்பி வந்து என்ன சொன்ன? நீ கோபால் குடும்பத்தை தான் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ண முடிஞ்சது, அந்த கேசட் என் கையில கிடைக்கல சொன்னியா இல்லையா நீ? அட ஆமா சார், கோர்ட்ல இப்ப என் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. நான் பாட்டு கேசட்டை உங்க கையில கொடுத்துட்டேன்னா, நீங்க கோர்ட்ல சாதாரணமா எனக்கு சாட்சி சொல்லாம விட்டுட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? அதான் கேசட்டை மறைச்சு வச்சேன். இப்ப என்ன வெளியே விடுங்க, அரை மணி நேரத்துல கேசட்டோட வரேன். அப்படின்னா அவன் எந்த தைரியத்துல நம்மளை கூப்பிட்டு 4.5 லட்சம் ரூபாய் பேரம் பேசியிருக்கான்? ஹலோ, வணக்கம் சார். மறுபடியும் மதுரை. அவன்தான். டேய் ராஸ்கல், நீ மட்டும் என் கையில கிடைச்ச கொஞ்சம் மரியாதையோட பேசுங்களேன். டேய், உங்ககிட்ட கேசட் இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சுடா. உன்னை உடனடியா பிடிச்சு உள்ள தள்ளி. இரு, அன்னைக்கு உங்ககிட்ட பேசும்போது கேசட் இல்ல, ஆனா அன்னைக்கு நம்ம எல்லாம் பேசினமே, அதை அழகா கேசட் பண்ணி வச்சிருக்கேன். என்ன சத்தத்தையே காணோம்? அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா இருக்கா? அன்னைக்கு கேசட்டே இல்லாம 4.5 லட்சம் ரூபாய் பேசினேன். இப்ப கைவச கேசட் இருக்கு, அதனால ரேட் கொஞ்சம் கூடுதல் ஆகும். எவ்வளவு என்னங்கிறதுக்கு மறுபடியும் நானே போன் பண்றேன். ஓகே, பாய். வாட்ஸ் தி மேட்டர்? சீரியஸ் மேட்டர். நாம ஏதோ வாக்குமூலம் கொடுக்கும் மாதிரி அவங்ககிட்ட எல்லாத்தையும் உளறி தொலைச்சோம்ல. நீ கிரக பிரேசத்துக்கு போன மேட்டரை கட் பண்ணி கொடுன்னு அவங்ககிட்ட கேட்டேல்ல, அது. நான் மகாபலிபுரத்துல ஏதோ ஒரு பொண்ணு கூட அதை கட் பண்ணி கொடுன்னு நான் கேட்டேன்ல, அது. இப்படி நாம பேசுறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காயா? இவங்க இருக்கிற கேசட் பரவாயில்ல, கோர்ட்டுக்கு போய் ஆர்கியூ பண்ணி தப்பிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இப்ப அவங்ககிட்ட பேசுற கேசட் வெளியே வந்துச்சுன்னா போச்சு. இந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்க வேண்டியதான். கம்ப்ளீட் சாப்டர் இஸ் க்ளோஸ்ட். இதுக்கு ஒரே ஒரு வழிதான் சார் இருக்கு. என்ன, எங்க எல்லாம் தற்கொலை பண்ணிக்கன்னு சொல்றியா? அது இல்ல சார். சொல்லேன்டா. என்னன்னு சொல்லி தொலைய. இப்ப நீங்க போன்ல பேசுனீங்களே, அவன் ஒரு உலகமாக கிரிமினல். அதான் எங்களுக்கு தெரியுமே. நீ வேற புதுசா சர்டிபிகேட் கொடுக்கணுமா? நீ சொல்ல வந்து சொல்லி தொலைய. அந்த கிரிமினலை இந்த கிரிமினல் சந்திச்சா தான் சரியா இருக்கும். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்க மொத்த பிரச்சனையும் நான் தீர்த்து காட்டுறேன். இனிமேலும் நாம அவங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கவே கூடாது. மாயாண்டி ஜெயில இருந்து வெளியில வந்தாங்கிறதுக்கு உண்டான சாட்சிகளை நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள நாம எப்படியும் தயார் பண்ணியே ஆகணும். அது முடிஞ்சாலும் முடியாட்டியும் கையில இருக்கிற கேசட்டை கொண்டு ஐஜிட்ட கொடுத்து அந்த 2 சீனியர் ஆபீசர்ஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ள சொல்லணும். கவலையே படாதீங்க. நீங்க கேட்ட சாட்சி நாளைக்கு காலையில உங்க கையில 11 மணிக்கு இருக்கும். இப்ப எனக்கு தூக்கம் வருது. குட் நைட். குட் நைட். குட் நைட். நில்லு. நீ யாருக்குமா குட் நைட் சொல்ற? எனக்கு அவர் கூட கொஞ்சம் வேலை இருக்கு. அவர் கூட கொஞ்சம் வேலையா, கொஞ்சர வேலையா? அம்மா லலிதாம்மா, எனக்கு ரசகுல்லாக்கு ஒத்து வராதுன்னு நான் ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன். இருந்தாலும் உடம்பு புரியா புடிச்சிட்டு இருக்கு. நீங்க கொஞ்சம் புரியுற மாதிரி உங்க பாஷையில சொல்லுங்க. குட். என்ன நீ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்கிற? நான் ரொம்ப பொறுப்போட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு எப்படி இருந்தாலும் இந்த கேஸ் ஜெயிச்சுடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு இல்லையா, அத பத்தி நான் அவர்கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். ருத்ரா ஹேவ் சம் சென்ஸ். நீ படிச்ச பொண்ணு, அந்த ஆளு 100% கிரிமினல். சாரி, நீங்க ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிருக்கீங்க, அந்த ஆளுக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்துக்கு அவர் சரியான ரூட்ல போயிருந்தா இந்நேரம் அவர் போலீஸ்ல பெரிய லெவல்ல இருந்திருப்பாருன்னு. அந்த ரூட்ல நான் அவரை மாத்த போறேன். நீ உனக்கு அந்த ஆளை பத்தி சரியா தெரியாது. உன்னை தன் ரூட்ல கொண்டு போய் உன்னையும் கிரிமினலா மாத்திடுவான். ஜாகிரதை. நீங்களே என்னை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு நீங்களே அந்த ஆளோட பழகிறத பார்த்து பொறாமப்பட்டா எப்படி? நான் வரேன். பொறாமையா? எனக்கா? கடைசியில் என்ன கல்யாண புரோக்கர் ஆக்கிட்டியா? சந்தோஷம். குட் மார்னிங் தாய்க்குளமே. குட் மார்னிங். மணி 10 போகுது, கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு குளி. லலிதாம்மா வந்துட போறாங்க. வந்தா என்ன? வந்தா என்னவா? நீ இவ்வளவு நேரம் வரைக்கும் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா ராத்திரி ஒருவேளை லேட் ஆயிருக்குமோன்னு மறுபடியும் என் மேலதான் சந்தேகப்படுவாங்க. எந்திரிச்சு குளிமா. என்னது? கொஞ்சம் ரொமான்ஸா தூக்குங்க. ரொமான்ஸா தூக்குறதா? ஐயோ, போ போய் குளி. என்னாச்சுமா? பாத்ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போங்க. இது பாரு, பாத்ரூம் வரைக்கும் வேணா கூட்டு போறேன், ஆனா குளிக்கவே நல்லா சொல்லிடாத. அது என்னால முடியாது. சரி போ, போய் சீக்கிரமா குளிச்சுட்டு டக்குன்னு வந்துரு. ஆண்டவா, இன்னைக்கு பொழுது நல்ல பொழுதா இருக்கணும். இது வரைக்கும் நான் பண்ணது எல்லாமே தப்பான காரியம் தான். ஆனா நல்லபடியா சக்சஸ் ஆயிருக்கு. தெரிஞ்சோ தெரியாமையோ
நம்மளும் வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் பண்ணுவோம்னு முதல் தடவையா ருத்ரா விஷயத்துல இறங்கினேன். 3/4 கிணறு கரெக்டா தாண்டிட்டேன். இன்னும் 1/4 கிணறு தான் பாக்கி. அந்த 1/4 கிணறும் நல்லபடியா தாண்டி ஜெயம் உண்டாகணும். என்னது நீ சொன்னைய காக்கிணறு? 1/4 கிணறா? மதுரை, நாங்கெல்லாம் ஆளு அம்பு படை பரிவாரம் கத்தி துப்பாக்கின்னு இத்தனை வச்சுட்டு மூச்சு திணறிட்டு இருக்கிறோம். நீ ஒத்த ஆளு இத்தனோட மூளையை வச்சுக்கிட்டு எல்லாரும் விரல விட்டு ஆடிட்டு இருக்கிய. போய் தடுங்கடா. ருத்ரா, அப்படியே ஓடிடு, கீழே ஓடிடு, இந்த பக்கம் வந்தாங்க, ஓடிடு ஓடிடு. இந்த பக்கம் யாருமே இல்ல சார். இந்த பக்கம் யாரும் காணல சார். டச் ஸ்டாப்ல எட்டிக்காரி, நான் ஒரு சத்தம் கொடுத்து மாயமா மறைஞ்சிட்டா. வாங்க. நீ எங்கிட்ட தானே இருக்கிற, அவ தானா வந்து சேருவா. நட. ஓகே. ஐயோ, எல்லாமே ஒரே எஃபெக்ட் தான்டா. எதுக்கு ஆளாக கொண்டு கையில வச்சுட்டு மிரட்டுறீங்க எனக்கு புரியல. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? ஏயா, 2 போலீஸ் ஆபீசர்களை ராத்திரி நேரத்துல வரவழைச்சு அவங்க வாயாலேயே அவங்க பண்ண தப்புகளை எல்லாம் கேசட்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிய. எம்மாம்பரிய ஆளுனே, எங்கயா வச்சிருக்க கேசட்ட? ஏயா, கேசட் பாக்கெட்ல இருந்து எவ்வளவு நேரம் எடுத்து கொடுத்துருக்க மாட்டேனா? உசுரோட நான் கேசட்டா பெருசு. முதல்ல என் கை கட்ட அவுத்துடு, அதுக்கப்புறம் ஒரு டெலிபோன் எடுத்துட்டு வர சொல்லு. லலிதாமா கிட்ட போன்ல பேசி உடனடியா கேசட் எடுத்துட்டு வர சொல்றேன். போன் எடுத்துட்டோம். கட்ட அவுக்கலையே? கட்டத்தோடியா? சீக்கிரம். ஐயோ, ஏயா இது இப்படி சுத்திட்டு இருந்தாங்கன்னா மனசு கரெக்டான நம்பர் நினைச்சா கூட கை நடுக்கத்தை ஏதோ நம்பர் தட்டுதல்ல. இதை கொஞ்சம் நிப்பான்னு சொல்ல. ஓகே. ஹலோ, லலிதா ஹியர். அம்மா, லலிதா அம்மா, நான் தாம்மா மதுரை பேசுறேன். ஒருத்தன் ஸ்க்ரூ டிரைவரா திருப்பிலியான்னு தெரியல, அதை கையில வச்சு சுத்திட்டு இருக்கான். இன்னொருத்தன் இந்த கிருஷ்ணர் கையில வச்சிருப்பாரு பாருங்க, சங்கு சக்கரம், அந்த மாதிரி ஒண்ண வச்சு சுத்திட்டு இருக்கான். இன்னொருத்தன் அது என்ன, அது நெருப்புரியா? எக்கச்சக்கமான சூழ்நிலை சிக்கிட்டு இருக்கமா. நான் உங்ககிட்ட ஒரு வீடியோ கேஸ்ட் எடுத்து கொடுத்தேன் பாருங்க, தயவு செஞ்சு அதை உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும், இல்லன்னா எனக்கு விமோச்சனமே கிடையாது. ப்ளீஸ். ருத்ரா வந்து என்கிட்ட எல்லா விஷயம் சொன்னா. பட் ஐ அம் சோ சாரி. என்கிட்ட இருக்கிற ஒரே ஆதாரம் அந்த கேசட் தான். அதை வச்சுதான் நான் கோர்ட்ல ஆர்கியூ பண்ணும். அதை கண்டிப்பா நான் உனக்கு கொடுக்கறதாவும் இல்ல. பட் யூ டோன்ட் வரி, ஏதாவது விதத்துல நான் வந்து உன்னை சேவ் பண்றேன். கவலைப்படாத, கண்டிப்பா நான் வந்து உன்னை காப்பாத்துறேன். ஓகே, மங்களம். என்ன சொன்னாவ? என்னையா சொன்னாவங்கிற ராம் போடுறிய? இல்ல, எத்தனை மணிக்கு எந்த இடத்துக்கு கேஸ்டோட வரணும்னு சொல்லிட்டா பர்ஃபெக்ட்டா வந்துறேன்னு சொல்லிட்டாங்க. நீ என்ன பண்ற, நேரா காந்தி சிலைக்கு போ, ரவுண்ட் அடிச்சிட்டு அந்த பொம்பளை வந்துச்சுன்னு வச்சுக்க, வாட்ச் பண்ணி யார் இல்லன்னு தெரிஞ்சுட்டு வண்டியில போட்டு வா. போ. ஓகே சார். உங்களுக்கு ரொம்ப சுயநலங்க. 4 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காரு. கேசட்டுக்காக அவரை சித்திரவதை பண்ணாங்கன்னா அந்த ஆளை அவ்வளவு சீக்கிரம் ஒண்ணும் செஞ்சிட முடியாது. இல்ல, அந்த டேப் விஷயத்துக்காக நீங்க அவரை பலி கொடுக்க போறீங்க. ஹலோ அம்மா, லலிதா அம்மா, மறுபடியும் நான் தான் அம்மா. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. பட் ஐ அம் வெரி சாரி மிஸ்டர். அந்த கேசட் எங்க இருக்கு? கம் ஆன், டெல் மீ. கேசட் எங்க வராத வரைக்கும் உன்னை உயிரோட யோ, காந்தி சிலைக்கு வர சொல்லுனா என்னையா யோசனை? இல்ல,
எந்த இடத்துக்கு வரணுங்கிறத ஒரு பேப்பர் மேனா எடுத்து நோட் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. போயிருக்காங்க, வந்துருவாங்க. பீச் ரோட்ல இருக்க காந்தி சிலைனா ஒரு போலீஸ்காரிக்கு தெரியாதா? அதுக்கு பேப்பர் பேனாவும் வேணுமா? கரெக்ட். அம்மா லலிதாம்மா, அதாவது இடம் ஒண்ணு சிக்கலே கிடையாது. பீச் ரோட்ல இருக்கிற காந்தி சிலையாமா, சீக்கிரமா வந்துருங்க. போன வாங்கிட்டு கையை கட்டுறேன். இல்ல அதான் கேசட் வரப்போதே, கையை கட்டணுமா? பரவாயில்ல, வர வரைக்கும் கை கட்டியா இருக்கலாம், தப்பு இல்ல. மாயாண்டி, நான் என்ன சொல்றேன்னா, அந்த அம்மா கேசட்டோட வந்ததும் கேசட் நீ வாங்கிட்டு அந்த பொம்பளை என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருவோம். ஏன்னா நம்ம 2 பேரும் ஒரே. சிரிப்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா அர்த்தம் தான் புரியல. நீயும் நல்ல விவரமான ஆளுதான். உன்ன மாதிரி ஒரு புத்திசாலி கூட இருக்கிறது ஒரு பெரிய பலம் தான். ஆனா உன்னை நம்புறதுதான பிரச்சனையா இருக்கு. அப்படி இல்ல மாயாண்டி, நான் அந்த லலிதாமா கிட்ட 2-3 கேஸ்ல மாட்டிருக்கேன். அதனாலதான் அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாடிட்டு இருக்கேன். நீ அவங்களை தீர்த்து கட்டேன்னு வை, அப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதோட அடுத்த மாசம் மவுண்ட் ரோட்ல ஒரு பெரிய பேங்க் பிளான் பண்ணிருக்கேன். உங்ககிட்ட ஆள் பலம் இருக்கு, எங்கிட்ட மூளை பலம் இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்தோன்னு வை, காம்பினேஷன் பிரமாதமா ஒர்க் அவுட் ஆகும். ஆளுக்கு 50-50. குழப்பமா இருக்க. இவங்களுக்கு ஆளுக்கு ஸ்டூல் போட்டு அவன மாதிரி கட்டி போடுங்க. ஆமா, நீதான் துப்பறியும் பெண்புலி லலிதாவா? இப்பதான் ஆள் அனுப்பிச்சேன், அதுக்குள்ள நீங்களே தள்ளிட்டு வந்துட்டீங்களே. ஏயா மதுரை, இந்த கேஸுக்கு தானே விலை பேசினேன். எவ்வளவு? அவர் 1.5, நான் 3, மொத்தம் 4.5 லட்சம் ரூபாயா? டேய், இவர் கையை அவுத்து மேஜ மேல இப்படி வச்சு அந்த ட்ரில்லிங் மிஷினை கொண்டு வந்து நல்லா ட்ரில் பண்ணுங்கடா. ஐயோ, ஒரு நிமிஷம். 4.5 லட்சம் பேசிருக்காருல்ல, இந்த கையில 1.5 ஓட்டை, இந்த கையில 3 ஓட்டை, மொத்தம் 4.5 ஓட்டை போடுங்க. இருங்கடா. ஏயா திரும்ப திரும்ப முட்டாள்தனமே பண்ணிட்டு இருக்கீங்களே. நாளைக்கு என்ன நடக்கும் கொஞ்சமா யோசிச்சீங்களா? கேசட் என் கையில இருக்கு, நாளைக்கு என்ன நடக்கும்? ஐயோ, உங்களுக்கு எல்லாம் எப்படித்தான் இவ்வளவு பெரிய உத்தியோகம் கிடைச்சதுன்னு தெரியல. இந்த அம்மா கிட்ட கொடுத்தது ஒரு கேசட் தாயா, ஆனா நான் 2 காப்பி எடுத்து பர்சனலா வச்சிருக்கேன். என்னுடைய நெருங்கிய நண்பனுக்கு என்கிட்ட 2 கேசட் இருக்கிற சமாச்சாரம் தெரியும். இன்னைக்கு நைட் நான் வீட்டுக்கு போறேன்னு வை, நாளைக்கு காலையில ஒரு கேசட் எடுத்து ஐஜி கிட்ட கொடுத்துருவான். இன்னொரு கேசட் எடுத்து அவனே டிவியில வேலை பார்க்கறதுனால மாநில நிகழ்ச்சியில கொடுத்து தமிழ்நாடு பூரா ஒளிபரப்பு பண்ணிடுவான். மாட்டிட்டாங்க, மாட்டிட்டாங்க, முடிக்கிறாங்க பாரு. எப்படி வசதி? நமக்குள்ள சமாதானமா ஒரு பேச்சுவார்த்தை வச்சுக்கலாமா? வேற வழி இல்ல. கமான். ஒன்ன மட்டும் உயிரோட விட்டுறேன். அந்த 2 கேசட் எங்க இருக்கு சொல்லு. சும்மா உயிரோட மட்டும் விட்டா போதுமா? முதல்ல 4.5 லட்சம் ரூபாய்க்கு பேசியிருந்தேன். இப்ப கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை. அட்லீஸ்ட் 2.5 லட்சமாவது கொடுத்தா தான் நான் கேசட் எங்க இருக்குன்னு சொல்லுவேன். மொத்த தொகையும் தரேன். நிஜமாவா? நிஜமா தான். கேசட் எங்க? இந்தியன் பேங்க், லாக்கர் நம்பர் 343. சாவி மேல் பாக்கெட்ல. சாரி மாயாண்டி, இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன். இவங்களை பத்திரமா பாத்துக்க. மவுண்ட் ரோட் இந்தியன் பேங்க். ஏயா மாயாண்டி, இங்க டிஸ்கோ சாந்தி மாதிரி யாராவது பொண்ணுங்க இருக்காங்களா? எதுக்கு? இல்ல, அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் போயிட்டு வரதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இருந்தாங்கன்னா ஒரு மாதிரியா ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடி பாட்டு பாடினாங்கன்னா ஆனந்தமா ரசிக்கலாம். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத ஆளா இருக்கே நீ. இல்ல, எப்படியும் உயிர் போறதுன்னு ஆயிப்போச்சு. கடைசி ஆசை நிறைவேற்றிக்கலாம்னு பார்த்தேன். இருந்தா கூப்பிட்டு ஆட சொல்லு பாப்போம். இங்க பார், இதுக்கு மேல ஏதாவது பேசன தச்சிருவேன். ஆனா சாப்பிடலாம். ரொம்ப பேசுற. மதுரை, கேமரால இருந்து கேசட் எடுத்து என்கிட்ட தானே கொடுத்தேன். 2 காப்பி எப்ப எடுத்த? யார் எடுத்தாங்க? கையில ஓட்ட போடுறேன்னு சொன்னதும் பயத்துல ஒரு பொய்ய சொல்லி உயிர் போறத ஒரு 1/2 மணி நேரம் தள்ளி வச்சிருக்கேன். தட்ஸ் ஆல். அப்ப லாக்கர் சாவியை கொடுத்தீங்க? அது சாவி மட்டும்தான் நம்மளுது, லாக்கர் நம்மளுது இல்ல. என்ன நான் சொல்றேன்? தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த லாக்கர் சென்ட்ரல் மினிஸ்டர் சம்பந்தப்பட்டது. அடுத்த வாரம் கை வச்சிடலான்னு டூப்ளிகேட் கீ ரெடி பண்ணி வச்சிருந்தேன். Oh my God. இப்ப இவங்க போய் கை வச்சதுமே படார்னு புடனையில தட்டி உள்ள உட்கார வச்சிருவாங்க. அதனால அவங்க கிட்ட தப்பிச்சிட்டோம். ஆனா இவங்க கிட்ட எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் தெரியல. நீங்க ஏதாவது ஐடியா பண்ணிருக்கீங்களா? உனக்கு தோணுன ஐடியா தான் எனக்கு தோணுச்சு. என்ன? நாங்க வரதுக்கு லேட் ஆனா இந்த 2 சீனியர் ஆபீசரால எங்க உயிருக்கு ஆபத்து, அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு ஐஜி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். எப்படியும் அவங்களை பிடிச்சி என்கொயரி பண்ணி அரெஸ்ட் பண்ணி கண்டிப்பா நம்மள வந்து காப்பாத்திடுவாங்க. அது உயிர் போனதுக்கு அப்புறம். இப்பதான் ஐடியா இருக்கா? என்ன மேன், எப்பவுமே ஐடியா சொல்றது நீதான். இந்த நேரத்துல வந்து என்ன கேக்குறீங்க? அது சரி, பாரத்தை நம்ம மேல போட்டீங்களாக்கும். ஒரு ஐடியா. உருப்படியானதா? 10%. சொல்லு. நான் உங்களை ஓங்கி ஒரு உதைக்கிறேன். கைய கட்டி இருக்கிற தைரியமாயா? ஐயோ, எல்லாத்துக்குமே இப்படி எகிறன எப்படி? அங்க பாருங்க. ஐடியா இஸ் வெரி குட். ஆனா
போய் போய் உங்ககிட்ட உதவாங்கன்னு நினைச்சாதான் உயிரே போகுது. இதுல என்ன கௌரவம் வேண்டி கிடக்கு? சபாஸ் ரசகுல்லா, வாழ்க்கையில எத்தனை திருடங்களை நீங்க உதைச்சிருப்பீங்க, ஒரு திருடனாவது உங்களை உதைச்ச மாதிரி இருக்கட்டும். தொலைச்சு போட தொலைச்சு எங்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. உன்னோட போலீஸ் புத்தி என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். எந்த ஆசைவாரத்தை காட்டியும் என்னையும் என்னுடைய பாட்டன் மாயாண்டியும் உன்னால ஏமாத்த முடியாது. என்ன மதுரை? ஒண்ணு இல்ல, இந்த அம்மாவை நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுறதா, இந்த அம்மா அந்த போலீஸ்காரங்க 2 பேர்த்த மட்டும் போய் அரெஸ்ட் பண்ணுதா, நம்மள விட்டுதான். அதுக்கப்புறம் இந்த அம்மா நானு நீ 3 பேருமா சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல தொழில் பண்றதா. ஆளுக்கு 33%. என்ன எவ்வளவு ஒரு பைத்தியக்காரன் நினைச்சிருந்தா இந்த அம்மா இப்படி ஒரு ஆசைவார்த்தை காட்டியிருப்பாங்க. என்னம்மா பெண் புள்ளை திடீர்னு ரூட்டை மாத்திட்ட? நாங்க ரொம்ப சம்பாதிக்கிறோம்னா? இதுதான் போலீஸ். ரசகுல்லா, அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? கை மட்டும் தானே கட்டி இருக்கு, வாய் சும்மா தானே இருக்கு. நான் இப்படி திரும்பிக்கிறேன், பல்லிலேயே கடிச்சு இந்த கை தவுச்சுடு. ஹலோ,
காட் பிளஸ் யூ. மாயாண்டி, குண்டு மாயாண்டி, கிளைமேக்ஸ் முடிய போகுதுப்பா. இத பாரு, என் கையில துப்பாக்கி கிடைச்சிருக்கு. இனி உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. மரியாதையா சரண்டர் ஆயிரு. வேற வழியே இல்ல. இவன் கையில எப்படி ஒரு துப்பாக்கி கிடைச்சது? கஷ்டகாலம் தான். போச்சுடா, ஏதோ ஒரு பொம்பளை பிடிச்சிட்டான் போல இருக்கு. மதுரை, மரியாதையை துப்பாக்கி கீழே போடு, இல்ல உன் கண்ணு முன்னாலேயே நம்ம பணமாயிடுவான். மதுரை, தயவு செஞ்சு துப்பாக்கியை கீழே போடுங்க. இங்க பார், யோசிக்கிறதுல புண்ணியம் இல்ல. மரியாதையை துப்பாக்கி கீழே போடு. மதுரை ப்ளீஸ், வேண்டாம். வாய மூடு. நீ செத்த என்ன, அந்த அம்மா செத்த என்ன, எனக்கு யார பத்தியும் கவலை கிடையாது. யோ மாயாண்டி, நான் முதல்ல சொன்னனே எனக்கு அந்த அம்மா கொத்து வராதுன்னு. அதனால நீ அந்த அம்மாவை சுட வேண்டியதில்லை, நானே சுட்டுறேன். அம்மா லலிதா, அம்மா ஐ எம் சோ சாரி. அவன் பேச்சு கேட்டா துப்பாக்கி கீழே போட்டுருந்தேன்னு வைங்க, அவன் நம்ம 3 பேர்த்தையுமே கொண்டு இருப்பான். உங்களை சுடுறது மூலமா அவன் கவனத்தை திசை திருப்பலான்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அதனாலதான் ரிஸ்க் எடுத்து தைரியமா ஷூட் பண்ணேன். பட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என்ன மன்னி, தோல் அடிபட்டதுனால சரியா போச்சு. கொஞ்சம் குறித்தவர் அடிபட்டு இருந்தா என் கதி என்ன இருக்கு யோசிச்சே. என்ன குறி மாதிரி இருந்தா இடம் மாதிரி நேரம் உங்க இதயத்தை தொலைச்சிருக்கும். இருந்தாலும் என் மேல ஒரு நம்பிக்கை தானே. சரி ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே இங்கிலீஷ் தான். பாத்தீங்களா, உங்க டிபார்ட்மெண்ட் உங்களை காப்பாத்துறதுக்கே இப்பதான் வந்து. இந்தாங்க மாயாண்டிய, நான் சுட்டதா சொல்லி என்ன மாட்டி விட்டாதீங்க. நீங்க சுட்டதா சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு தங்க பதக்கம் கொடுப்பாங்க. நான் வரேன். நில்லு மேன், இல்ல என்ன இனிமே இந்த திருட்டு தொழிலை விட்டுரு. டிபார்ட்மெண்ட்ல சொல்லி உனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன். வேலை வாங்கி கொடுத்துருவீங்க சரி, ஆனா வருமானம் இப்ப கிடைக்கிற வருமானம் கிடைக்குமாங்கிறதா சந்தேகமா இருக்கு. அதனால ஐ வில் திங்க் ஃபார் இட். என்ன சார்? இல்ல யோசனை பண்ணி சொல்றேன்னு சொன்னேன். ஓஹோ, பட்டுங்களா? ரசகுல்லா, கம் ஆன். நீ எங்க போற? ராமன் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தி. மதுரை இருக்கிற இடம் தான் எனக்கு சொர்க்கம். தேங்க்யூ, தேங்க்யூ so much. I see. Shut up.